இந்த பதிவில் இப்போ வந்து கொக்கி கட்டுற பகுதியும் வி போடக்கூடிய பகுதியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இங்கே நம்ம பீஸ் வந்து 2 பீஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஒரு சின்ன பீஸும் ஒரு பெரிய பீஸும் இருக்குது. இந்த சின்ன பீஸு ஒரு 1.25 இன்ச்சு இருக்குது. இந்த 1.25 இன்ச்சு வந்து நம்ம கொக்கி வைக்கக்கூடிய பகுதிக்கு வைப்போம். இந்த பீஸ் வந்து ஒரு 3.5 இன்ச்சு இருக்குது. இந்த 3.5 இன்ச்சு வந்து நம்ம வி போடக்கூடிய பகுதிக்கு வைப்போம். இதை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வி போடுற பகுதியாக இருந்துச்சுன்னா பீஸை வந்து கீழே வச்சு மேலே எடுக்கணும். அதுவே கொக்கி கட்டுற பகுதியாக இருந்துச்சுன்னா மேலே வச்சு பீஸை கீழே கீழே எடுக்கும். இப்போ கொக்கி எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட் பக்கம் நம்ம இப்படி எடுத்து வச்சுட்டு இந்த பீஸை மேலே வைக்கணும். பீஸை மேலே வச்சுட்டு இதில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டு விடணும். அதே மாதிரி கீழே இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக பீஸ் விட்டுக்கணும். ஏன்னா கீழே நமக்கு வந்து பிசுறு இல்லை. நம்ம ஆல்ரெடி இங்கே கீழே எல்லா வேலையும் முடித்ததுனால இந்த பீஸை இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பீஸுக்குள்ளார இந்த மாதிரி மடிக்கணும். மடித்து இப்படி தையல் போடணும். இது திரும்ப இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிசுறு பகுதி வந்து ஆப்போசிட் சைடு போயிடும். அதுக்கப்புறமேட்டு இந்த தையலுக்கு மேலே, அதாவது இந்த லைனிங் கிளாத் இருக்குது இல்லையா, இந்த லைனிங் கிளாத்து மேலே தான் இதில் ஒரு அமுக்கு தையல் போடணும். இந்த தையல் போட்டிங்க அப்படின்னா இந்த பீஸு இந்த சைடு இந்த மாதிரி ரொட்டேட் ஆயிரும். அதுக்கு பிறகு இந்த பீஸ் இந்த மாதிரி மடித்து திரும்ப ரிட்டன் ஒரு மடிப்பு மடித்து நீங்கள் தையல் போடணும். இப்போ பீஸ் வந்து நமக்கு மேலே வந்து, அதாவது கழுத்து பக்கம் வந்து இன்னும் நம்ம ரெடி பண்ணலை. அதனால் இங்கே பீஸை வந்து மடித்து விட வேண்டாம். இது நம்ம கழுத்து பகுதி ரெடி பண்ணும்போது இங்கே 1/4 இன்ச்சு போகும்போது அந்த பீஸுக்குள்ளார இது போயிடும். அதனால் இதில் நீங்கள் மடித்து விட வேண்டிய அவசியம் இல்லை. மீதி மேலே இருக்க பீஸு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணி எடுத்துருங்க. அடுத்து நம்ம வி போட போகிறோம். வி வந்து இந்த மாதிரி கீழே வச்சு மேலே எடுக்கணும். கீழே பிசுறு இல்லாமல் தைக்கிறதுக்காக இந்த பீஸை இது என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இப்படி உள்பக்கமாக மடித்து தையல் போடணும். இதுலேயும் 1/4 இன்ச்சு கனெக்ட் பண்ணி தான் தையல் போடணும். திரும்ப நீங்கள் இதை ரொட்டேட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு இந்த தையல் வெளிப்பக்கமாக நமக்கு தெரியாது. ஏன்னா இதுலேயே நம்ம 2 மடிப்பு மடித்து தான் நம்ம அந்த வி போடுவோம். அதனால் இதில் இந்த மாதிரி இருக்கிறது வந்து நமக்கு தெரியாது. இந்த பீஸை இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கு பிறகு இப்படி ஒரு மடிப்பு மடிக்கணும். இந்த பின்பக்கம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது இது வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் தான். இந்த எக்ஸ்ட்ரா பீஸு இந்த மாதிரி வால் மாதிரி எக்ஸ்ட்ரா துண்டாக தான் நிற்கும். இதை வந்து இப்படி மொத்தமாக எடுத்து ஃபோல்ட் பண்ணி இதில் வி போடக்கூடாது. இந்த பீஸு இந்த மாதிரி தான் வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கணும். அடுத்த ஃபோல்டு இந்த மாதிரி பண்ணிக்கணும். பேக் சைடில் பார்க்கும்போது இது நமக்கு தனியாக தெரியணும். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு நடு சென்டரை கணக்கு பண்ணி இப்படி தையல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வி போடும்போது சும்மா ஏனாதானான்னு போடாமல் கரெக்டாக கேப் வந்து ஒரு 1.25 இன்ச்சோ இல்லை ஒரு 1.5 இன்ச்சோ கணக்கு பண்ணி வி போடுங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப கேப் வந்து அதிகமாக தெரியாது. நமக்கு கூக் மாட்டும் போது அந்த ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் வந்து இந்த சைடு வந்து நல்லா ஃப்ளாட்டாக அழகாக இருக்கும். இல்லைனா நம்ம ஒரு கொக்கிக்கும் இன்னொரு கொக்கிக்கும் இடைவெளி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளவுஸு கூக் மாட்டும் போது கேப்பு விழும். கேப்பு விழும்போது ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதை கணக்கு பண்ணி ஒரு அளவு கணக்கு பண்ணி போடுங்க. உங்களுக்கு என்ன அளவு சரியாக இருக்குமோ, நமக்கு 1.25 இன்ச்சு எடுத்தால் சரியாக இருக்குமா, இல்லை 1.5 இன்ச்சு எடுத்தால் சரியாக இருக்குமா அப்படிங்கிறத கணக்கு பண்ணி நீங்கள் இந்த வி போடுங்க. வி போடும்போது இந்த லாஸ்ட்டு எண்டில் வி கண்டிப்பாக
வேணும். அதே மாதிரி இதில் மேலே வந்து நம்ம 1/4 இன்ச்சு இது தையலுக்கு போயிடும். இவ்வளவும் தையலுக்கு போக அடுத்து வி இதில் வரணும். அதுக்கப்புறம் இவ்வளவு கேப் இருக்குது இல்லையா, இந்த இவ்வளோ கேப்பு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த கேப்பு எனக்கு ஒரு 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு அளவுக்கு நான் கணக்கு பண்ணி வைக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணி வி போடுங்க. இப்போ இதில் எத்தனை வி இருக்குது பார்ப்போம். 1 2 3 4 5 7 வி வருது. இதில் பொதுவாகவே 5 வி வச்சு போடுவாங்க. அதில் கேப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இது இந்த மாதிரி இந்த கேப் இது வந்து குட்டியாக தான் இருக்கும். இந்த கேப்பை வச்சு போடும்போது ப்ளவுஸ் வந்து ஃப்ளாட்டாக அழகாக இருக்கும். ஓப்பன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது. வி போடும்போது நிதானமாக போடுங்க. நிறுத்தி தான் வியை மாற்றி எடுக்கணும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க நூலை அப்பப்போ நூலை கட் பண்ணி எடுங்க. கட் பண்ணி எடுத்தால் பார்க்குறதுக்கு நமக்கு தெளிவாக இருக்கும். இப்போ வி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கேப்பும் சின்னதாக தான் இருக்கும். இதில் வி போட்டதும் சின்னதாக தான் இருக்கும். கூக் மாட்டக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. இப்போ வி போடக்கூடிய பகுதியும் நமக்கு குக்கி கட்டுற பகுதியும் வேலை முடிஞ்சது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.